பெற்றோர்களுடைய தன்னம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்க்கும். இந்த சாமியை நம்ம வணங்குறோமே, இந்த சாமிக்கு மொத்தம் 4 கை இருக்கு. 4 கை இருக்குல்ல, நம்மள மாதிரியே 2 கை. இன்னொரு 2 கை என்னது? ஒன்று புன்னகை, மற்றொன்று தன்னம்பிக்கை. இந்த புன்னகையையும் தன்னம்பிக்கையும் கொண்டு முன்னேறி பாருங்கள். நான் என் கண்ணால பார்த்த என்னுடைய தோழிங்க ரேணுகா, அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து ஒரு கூட்டிற்குள் அடைப்பட்ட ஒரு கிளி போல ஆகி போயிருந்தாள். அவள் தேவதை. என்னுடைய வகுப்புல நான் தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவளை பார்க்கும்போது பட்டாம்பூச்சியாக சிலுசிலுத்து பறந்து கொண்டிருந்த அந்த பெண், அந்த பிள்ளை இப்படி பிறந்து விட்டதே என்றவுடன் கூண்டு கிளியாகி போனாள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்திலிருந்து விழிப்படைந்து அந்த பிள்ளையை நான் நிறுத்தி காட்டுகிறேன் என்று சொல்லி நிறுத்தி காட்டி இருக்கிறாள். இன்றைக்கு அந்த பிள்ளை உங்களுக்கு முன்னால் மேடையில் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த இருக்கிறது. ஜெயக்குமார் என்பது அந்த பிள்ளையின் பெயர். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளத்திலே எழக்கூடிய எழுச்சிதான் அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரும். ஆனா ஒண்ணு என்னன்னா, உங்க மேல எனக்கு கோபம் எப்படி தெரியுமா? நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு குறைபாடுடைய பிள்ளை வரும் பொழுதுதான் நமக்கு அதற்கான வேதனை வருது. நான் சொல்லுவது, நம் வீட்டிலே அந்த சோகம் நிகழவில்லை என்றாலும் கூட வெளியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு வெளியில் செய்து பாருங்கள். வெளியில் வந்து பாருங்கள். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கட்டும். நான் SIT காலேஜ்ல வேலை செய்யறேன். SIT காலேஜ்ல ஸ்லோ லேர்னர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, டிஸ்லெக்சியா சென்டர். இந்த சென்டரை பத்தி எனக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாதுங்க. ஏன்னா நம்ம பேச்சாளர், வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம் வரோம், கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் நான். அவ்வளவு சீக்கிரமா அடங்கிலாம் பேச மாட்டேன். பிள்ளைகளை ரொம்ப கவனிச்சு B.Ed படிச்சிருக்கேனே தவிர எனக்கு இந்த பிள்ளைகளை சமாளிக்கிறது கஷ்டங்கிறதுனாலயே பேராசிரியர் வேலைக்கு போனது. இந்த பிள்ளைகளை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு அன்னைக்கு காலையில நான் ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அன்னைக்கு தெற்குல சனி, எனக்கு தெரியாது அது. ஏன்னா எங்க கட்டடத்துல தெற்கு பகுதியில தான் எங்க டிஸ்லெக்சியா சென்டர் இருக்கு. அந்த பக்கமா என்ன கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஒரு காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனுக்கு நீங்க ஜட்ஜா வரணும்னாங்க. என்ன காம்படிஷன் கேட்டேன். சத்தியமா நடந்ததுங்க என் வாழ்க்கையில. அப்புறமா தான் சொன்னேன் ரேணுகா கிட்ட, கட்டாயம் நான் பேச வரேன், எனக்கு பல அலுவல்கள் இருந்தாலும் நான் கட்டாயமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு. அங்க கூப்பிட்டாங்க. என்ன என்னதுக்காக கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஒரு ஜட்ஜா வாங்க. என்ன ஜட்ஜ் பண்ணணும்? என்ன பண்ணிட போறாங்க உங்க பிள்ளைங்க? என்ன ஜட்ஜ் பண்ணணும்? ஒரு கலரிங் காம்படிஷன். கலரிங் காம்படிஷனா? சரி, எத்தனை பேர் வரைஞ்சிருக்காங்க? வரைய சொல்லுங்க. எத்தனை பேர் வரைஞ்சிருக்காங்க? 25 பிள்ளைங்க வரைஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி கொடுங்க. நேரா போனேங்க மேடைக்கு. மேடையில தான் வச்சிருந்தாங்க. உடனே ஜட்ஜ் பண்ணி உடனே பிரைஸ். மேல ஏறுறேன், 25. அப்பதான் நான் சொன்னது உறுதியாகுது எனக்கு. இது நோய் அல்ல, இது குறைபாடு அல்ல, இது மாற்றுத்திறன் என்று நான் முடிவு கொண்ட இடம் அது. வெளியில வரேன், நேரா எடுத்து பார்த்தேன், எல்லாம் தப்பு தப்பா தான் வரைஞ்சி இருக்குதுங்க என் மூளைக்கு. நான் அப்படித்தானே போனேன். நேரா வரைஞ்சி பார்க்குறேன், 25. 3 எடுத்தேன், கொடுத்துட்டேன். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு கொடுத்தேன்னா, ஒரு குதிரை, நல்ல குதிரை வரைஞ்சிருக்கான் பையன். சிறகு மட்டும் வண்ண சிறகு, சிறகு மட்டும் கலரா வரைஞ்சிருக்கான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் பிரைஸ் என்னன்னா, கற்றலில் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு எழுத வராது, எழுத மாட்டானுங்க, திமிர்ல எழுத மாட்டானுங்க, நம்ம போட்டு அடிப்போம். பென்சில் அவங்களுக்கு பிடிக்க வராது, அல்லது வலிக்கும், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிரச்சனை. அந்த பென்சில் பிடிக்கிறதுல பிரச்சனை, விரல்கள்ல பிரச்சனை அவங்களுக்கு. ஒரு மரம் வரைஞ்சி வேரெல்லாம் விரல்களா வரைஞ்சி வச்சிருந்தான் ஒருத்தன். அதுக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்தேன். தேர்ட் பிரைஸ் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ இப்படி கீழே இறங்குறேங்க. ஒரு 8 வயசு இருக்கவங்க ஒரு பையன். அவன் காது கேட்கல, அவனுக்கு வாய் பேச முடியல. மெஷின் வச்சிருக்கான், இங்கிலீஷ்ல தான் பேசுறான், மெஷின் வச்சிருக்கான். நான் கீழே இறங்குறேன். அவங்க அம்மா நல்ல சொல்றேன், இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரியே இருந்தாங்க அந்த அம்மா பாக்குறதுக்கு. மேக்கப்லாம் அதே மாதிரி இருந்துச்சு. நின்னுட்டு என்கிட்ட அந்த பையனை சொல்றாங்க, ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க்
டாஸ்க்குங்கிறாங்க. அது நேரா வந்து என்கிட்ட கேட்டுச்சு, மிஸ். நான் நின்றுட்டேன், என்னப்பான்னு கேட்டேன். ஆன்சர் மீ மிஸ், இப்படிதான் சொல்லுது அது. ஆன்சர் மீ மிஸ். 10 வயசு இருக்கும். வாட்? வை டிடன்ட் ஐ கெட் மை பிரைஸ்? அது கேக்குது என்கிட்ட, என் பரிசை நான் ஏன் பெறவில்லை? நம்ம பெரிய பேச்சாளரா? ஓய், உனக்குன்னு எந்த பிரைஸும் கிடையாது. பிரைஸ் ஏன் வாங்கலன்னு கேளு, அதுக்கு பதில் சொல்றேன். அது என்ன மை பிரைஸ்? உனக்கு பிரைஸ் இருக்கா? எஸ் மிஸ் சொல்றாரு என்கிட்ட அவரு. எஸ் மிஸ், யூ டெல் மீ வை டிடன்ட் ஐ கெட் மை பிரைஸ்? அதெல்லாம் நீ சரியா வரைஞ்சி, நான் பாருங்க சொல்லக்கூடாதுங்க அப்படி. அதெல்லாம் நீ சரியா வரைஞ்சிருக்க மாட்டே, அதான் உனக்கு கிடைக்கலன்னு கீழே இறங்குறேன். போலீஸ்காரனை விட கேவலமா பிடிச்சிட்டாங்க கைய. எனக்கு குருன்னு ஏறுது கோவம். டேக் யுவர் ஹேண்ட், கையெடு. டெல் மீ மிஸ், வை டிடன்ட் ஐ கெட் மை பிரைஸ்? பதில் சொல்லிட்டு போங்கறான். நீ தப்பா வரைஞ்சிருப்பேன்னு. நோ மிஸ், ஐ எம் ரைட். யூ டெல் மீ வை டிடன்ட் ஐ கெட் மை பிரைஸ்? நீ பதில் சொல்லிட்டு போ. நீ என்ன வரைஞ்சேன்னு கேட்டேன். நான் வந்து ஒரு வானம் வரைஞ்சேன், ஒரு நிலா வரைஞ்சேன். எனக்கு சொல்லிட்டு போங்க, நான் ஏன் பிரைஸ் வாங்கல? நான் சொன்னேன், சரி நான் பார்த்தேன், அந்த சரியா வரையில. நேரா மேல கூட்டிட்டு போனேன். உன்னோடது எடுன்னு கடகடன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க உடனே.